3470 ரூபான்பா. நம்ம நோக்கி வருது. வாங்க வாங்க வாங்க, இங்கே தான் அடிக்க போகிறேன். வாங்க வாங்க ராசா வாங்க. ஓகே அன்பா, இந்த வீடியோவில் கேச்சுல் மாட்டி நாத்தாங்கால் ஓட்ட போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நாத்தாங்கால் வந்து எப்போவுமே ரொட்டரேட்டர் வச்சு தான் ஓட்டுவோம். ரொட்டரேட்டர் வச்சு ஓட்டுறனால ரொட்டரேட்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் வண்டியை போட்டு புண்ணாக்க வேண்டியதாக இருக்குது. கோடத்தோழி வந்து ரொம்ப இறங்குது, வண்டி பதிஞ்சு தான் ஓடுற மணிக்கு இருக்குது. அதனால் கேச்சில் மாட்டலாம்னு அப்பா சொல்லிட்டாரு. கேச்சில் மாட்டுறதுக்காண்டி கேச்சில்லாம் தூக்கி போட்டாச்சு நண்பா. ரொட்டரேட்டர்லாம் நாத்தாங்கால் ஓடிட்டு இருந்துச்சு. வேண்டாம், வண்டியை போட்டு புண்ணாக்க வேண்டாம் அப்படின்னு கேச்சில் தூக்கி போட்டாச்சு. அந்த வண்டிக்கு ஆயில் மாற்றலாம் நினச்சோம். இன்றைக்கி ஆயிலெலாம் வாங்கி வச்சுருக்கு. அர்ஜெண்ட்டாக மாட்டி ஓட்டி கொடுக்கணும். ஒரு 10 நாத்தாங்கால் இருக்கும். கேச்சில் மாட்டுறதுக்கு கேச்சில் தூக்கி போட்டாச்சு. ஜாக்கி, அதுக்கப்புறம் இந்த பிட்டு, இது வந்து நைஸ் மர பிட்டு. இந்த பைப்பு வந்து இது நம்ம ரஃப் மர, அதாவது கேச்சில் போல்ட்டுக்குள்ள பிட்டு. அதுக்கப்புறம் மரம் இது போல்ட்டை போய் ஊற வைக்கணும். தண்ணியில் ஊற வச்சுட்டு கழட்ட ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்படியே கழட்டிட்டு வந்து போட்ட மணி கிடக்கு. எங்கே அதெல்லாம் பராமரிக்கவே முடிய மாட்டேங்கி. இது கட்டை காணோம். கட்டை வச்சுருந்தோம், இப்போ அந்த கல்லை தூக்கி போட்டிருக்கு ஜாக்கி ஏற்றதுக்கு. கட்டையை யாரை தூக்கிட்டு போயிட்டாங்க. கேட்ச்வில் மாட்ட போகிறோம். ஆயில் மாற்றலாம்னு நேற்றே அப்பா ஆயிலெலாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டாரு. இன்றைக்கி மாற்ற முடியல. மெக்கானிக்கு, அதாவது நமக்கு பெரிய வேலை அப்படின்னா கடையில் அதாவது பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போவோம். சின்ன வேலைனா சின்ன டாக்டர் இருக்காருங்க, ஆயில் மாற்றுறது, வெல்டிங் வைக்கிறது. அவர் மத்தியானத்துக்கு மேலே வரேன், வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டாரு. ஆயில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு நண்பா. என்ன ஆயில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு? பவர் மேக்ஸ். இந்த ஆயில் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு நண்பா, பவர் மேக்ஸ். அதுக்கப்புறம் இது ஃபில்ட்ரு, என்ன ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு ஒன்று வாங்கியிருக்காரு. அப்புறம் இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு. இது அட்டை ஃபில்ட்ரு, அந்த ஏர் கூலரில் வரும்ல அட்டை ஃபில்ட்ரு அது. அதுக்கப்புறம் இது என்னது, இது இன்ஜின் ஆயில் நம்ம போட்டுருக்கோம். இது அந்த அட்டை ஃபில்ட்ரு, அந்த அதில் ஊற்றுறதுன்னு நினைக்கிறேன், அந்த ஏர் கூலரில் ஊற்றுறது. இது அந்த பீடிங் ரப்பரு. ஒரு வேஸ்ட்டு. இது பில்லு பார்ப்போமா? பில்லும் உள்ளே போட்டு கொடுத்துருக்காங்க. பில்லு வந்து 3470 ரூபான்பா. ஆயில் மாற்றுறதுக்கு பொருள். ஆயில் வந்து 2754 ரூபா. அதுக்கப்புறம் இந்த
பொருளெல்லாம் கூட்டி 3470 ரூபா நண்பா. மோனிசா ஆட்டோ ஸ்பேர்ஸ் சிந்தாமணியில் இருக்குது நண்பா. புளியங்குடி சிந்தாமணி. ஓகே நண்பா, நான் அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் வேறு லீக் ஆகுது நண்பா. இந்த இதில் ஒரு பேக்கிங் வருமா, அந்த க்ரௌனு ஐட்டாலிக் தூக்கி அதில் ஒரு பேக்கிங் வரும். அந்த பேக்கிங்லேருந்து ஆயில் லீக் ஆகுது. அதனால் க்ரௌன் ஆயில் வேறு குறையுது. அதனால் மொத்தமாக வேலை பார்த்துட்டு வந்து தொழி மாட்டலாம் பார்த்தோம். நாத்தாங்கால் அந்த வண்டியை வச்சு ஓட்டும் போது ரொம்ப கஷ்டப்படுது. கோடை தொழி ரொம்ப இறங்கி போகுது. அதனால் கேச்சில் மாட்டலாம்னு முடிவு பண்ணியாச்சு. வேலை வந்து என்னென்னா அந்த பேக்கிங் மாற்றணும். அதுக்கப்புறம் கிளச்சு பிளேட்டு மாற்றணும். கிளச்சு பிளேட்டு போயிருக்கு. நாத்தாங்கால் மட்டும்தான் ஓடும். ஓட்டிட்டு வெளியே வந்து பேக்கிங்கு, கிளச்சு பிளேட்டு, அதுக்கப்புறம் சப்பாய்ஸில் லேசாக கழட்டி பார்க்கணும். வேறு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அந்த வண்டியில் வேலை. ரொம்ப கேச்சில் தூக்கி போட்டு போய்கிட்டு இருக்கோம். கேச்சில் போட்டு வயலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதாவது வேணும்பா, நம்ம இன்னைக்கு இந்த காட்டில் தான் நாத்தாங்கால் ஓடணும். தண்ணிலாம் பாஞ்சி இருக்கா, கொக்கு தெரியுதா? கொக்கு நிற்கிற இடமா தண்ணி பாஞ்சிருக்கு. நம்ம இந்த இணலில் விட்டு கேச்சில் மாட்டலாம். இந்த ஆலமரத்து இணலில் இந்த இணலில் விட்டு கேச்சில் மாட்டலாம். சாப்பிடுவோம். கேச்சில் மாட்டுறத வீடியோ எடுத்து போடணும். மரத்துல நீங்க போடுவீங்களா? மரத்துல போட்டு அமுக்குவீங்களா? நம்ம டெய்லரை கழட்டி விட போகிறோம். அப்பா மோட்ரு போட்டிருக்காரு. மோட்ரு ஓடுது. நமக்கு தண்ணி பாய போகுது. இந்த இணலில் வச்சு தான் நம்ம மாட்டணும் கேச்சியில். இப்போ நம்ம டெய்லரை கொண்டு போய் அந்த சைடு போய் விட்டுட்டு வரலாம்.
அந்த சைடு கழட்டிட்டு வண்டியை மட்டும் கொண்டு வந்து இந்த இணலில் விட்டு மாட்ட ஆரம்பிக்கலாம். அந்த இடத்துல கழட்டி விடலாம் நண்பா. இல்லை முன்னாடி போயிட்டு பின்னாடி வரலாம். மாடி இருக்கலாமோ? நானும் இணல் இருக்குலா. டெய்லரை கழட்டியாச்சு. டெய்லரை கழட்டி விட்டாச்சு நண்பா. கேட்சியில் வந்து இந்த அங்கே கிடக்கு. அங்கே போய் இந்த ஆலமரத்து இணலில் விட்டு கேட்சியில் மாட்டலாம். ஏச்சின்னு மாட்டணும். அதை எங்கிட்ட விட்டு மாட்ட வந்தாங்க. அதான் கலக்காமலா. சரி சரி அதான் அதான் சரி. ஏடா கண்ணு கொஞ்சம் அங்கிட்டு ஒட்டிவா. இந்த வீரம் கழட்டுவோம் முதல்ல. 1000 மாட்டேங்க. அதான் நம்ம தானே அவ்வளோ உயரத்துக்கு. ஆமாம் அதுதான் ஜெண்டு கலக்கு.
தேங்காவில் தான் உச்சத்துக்கு போயிடுச்சு. தேங்காவில் தான் உச்சத்துக்கு போயிடுச்சு. ஓகே நண்பா, வண்டி மாட்டி விட்டாச்சு. நம்ம சாப்பிடுவோம். காலை சாப்பாடே இப்போ தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்லான்னு வந்தேன், அங்கே டயரை தூக்கி போட கூப்பிடுவாங்க. அந்த டயரை டெய்லரில் தூக்கி போட்டு வந்து சாப்பிடுவோம். மாட்டிட்டு போயிட்டு இருக்கான்பா. இதை ஃபஸ்ட்டு அடிக்கணும். இதை அடிச்சுட்டு அடிக்க வேண்டியதான். ஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சு. நோக்கி வருது.
இந்த கொக்கு நம்ம பின்னாடியே வரும் பாருங்க. இங்கே நிற்கிற கொக்கு எல்லாமே நம்ம பின்னாடியே வரும். வாங்க போகலாம். வாங்கடா சில குட்டிகளா, அண்ணன் பின்னாடியே வாங்க. கொக்கெல்லாம் நம்ம தேடி வருது வருங்க. நம்ம பின்னாடியே தான் வரும் கொக்கு. வாங்க வாங்க வாங்க, இங்கே தான் அடிக்க போகிறேன். வாங்க வாங்க ராசா வாங்க. போகிறீங்க? ஓ, நீங்கள் வழிகாட்டுதீங்களோ இங்கே அடிங்க அப்படின்னு. இங்கே அடிக்கணுமா நண்பா? அதனால் ரெடியாக கொக்கெல்லாம் வந்துடுச்சு. இதில் தாண்டிங்க நம்ம ஃபோனை வச்சுட்டு வரேன். ஆட்டுக்குட்டி இருக்கு. ஃபோனை எங்கே வைக்க? ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இது மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.